இந்த நாளிலே உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் இன்று துவக்கி நாம் ஒவ்வொரு நாளும் ஒரு மிஷனரி பயோகிராஃபி 2 நிமிடத்திற்குள்ளாக நாம் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மிஷனரி யார் அப்படின்னா, ரொம்ப முக்கியமான ஒரு நபர். பஞ்சாப் மாநிலத்தை ஆண்டவருக்குள்ளாக வழிநடத்தின ஒரு தேவ மனிதன். இவர் வேற யாரும் இல்லை, ஜான் ஹைட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நபர் 1865 ஆண்டு பிறந்து 1912 வரை கிட்டத்தட்ட 47 ஆண்டுகள் இந்தியாவிலே ஊழியத்தை நிறைவேற்றின ஒரு தேவ மனிதன். இவரை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ப்ரேயர் வாரியர் அப்படிங்கிறாங்க, ஜெபத்திலே நிலைத்திருந்தவர் அப்படிங்கிறாங்க. கிட்டத்தட்ட அவர் ஜெபிக்க ஆரம்பித்து ஒரு கட்டத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 36 மணி நேரங்கள் நேர் முழங்காலில் இருந்து அவர் ஜெபித்ததை நாங்கள் கேள்விப்படுகிறோம். அதை நான் என்னுடைய கண்ணால் பார்த்தேன். பஞ்சாபில் நான் ஒர்க் பண்ணேன். அங்கே போயிருக்கும் பொழுது ஒரு CNI சர்ச்சுக்கு நான் போயிருக்கும்போது அந்த ஆலயத்தில் கல்வெட்டுகளால் அது நிரப்பி இருந்தது. அவருடைய பெயர், அவர் ஜெபித்த இடங்களை எல்லாம் நாங்கள் பார்த்தோம். நிச்சயமாகவே எங்களுக்கு புல் அரித்து விட்டது. ஆம் பிரியமானவர்களே, பஞ்சாப் மாநிலத்திலே ஒவ்வொரு மக்களும் ஆண்டவரை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று திறப்பின் வாசலிலே ஆண்டவருடைய சமூகத்திலே ஒரு மனிதன் நின்று தன்னுடைய கண்ணீர்களினாலே ஆண்டவருடைய சமூகத்தில் நின்று அழுது ஆத்துமாக்களை சம்பாதித்திருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, நாம் ஒருவேளை எப்படி இருக்கிறோம்? நாம் எவ்வளவு நேரம் ஜெபிக்கிறோம்? நாம் எத்தனை பேருக்கு ஆண்டவரை பற்றி நாம் அறிவித்தோம் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டியிருக்கிறது. ஒருவேளை எங்கேயோ இருந்து வந்த இந்த ஜான் ஹைட் இந்திய தேசத்திலே பஞ்சாப் மாநிலத்தின் மேல் அவருக்கு ஒரு பாரத்தை ஆண்டவர் கொடுத்து இங்கு வந்து மோகா அப்படிங்கிற இடத்துல இன்னைக்கு ஆலயங்களை நிறுவி அநேக ஊழியர்களை அவர் மூலமாக ஆண்டவர் எழுப்பியிருக்கிறார் என்றால், ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களையும் என்னையும் ஆண்டவர் இப்படிப்பட்ட உன்னதமான பணிக்கு அழைக்கிறார். நாம் எத்தனையோ முறை, எத்தனையோ செய்திகள், எத்தனையோ ஊழியர்கள், எத்தனையோ ஊழியங்கள் மூலமாக நமக்கு செய்திகளை கேள்விப்பட்டாலும் மிஷனரி வாழ்க்கைகளை நாம் படிக்கும் பொழுது நிச்சயமாகவே தேவன் நம்மோடு பேசுவதை நாம் உணர முடிகின்றது. ஒருவேளை இந்த ஜான் ஹைட் என்பவரை பற்றி நான் வாசிக்கும் பொழுது என்னால் வாசிக்க முடியலை. அந்த அளவுக்கு ஒரு மனிதனுடைய பாரம் இன்னைக்கும் அது எனக்குள்ளாக ஊடுருவதை என்னால் உணர முடிந்தது. ஒருவேளை என்னுடைய ஊழியத்திலும் அருமையான ஜான் ஹைடை நான் ஒரு முன்மாதிரியாக வைத்து பிரயாணப்பட்டு கொண்டிருக்கின்றேன். நிச்சயமாகவே இந்த சரிதையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து தேசத்திலே இன்னும் இந்த உலகத்திலே 200 கோடி ஆத்துமாக்கள் ஆண்டவரை பற்றி ஒரு முறை கூட அறியாமல் இருக்கிறார்கள். அவர்களுக்காக நீங்கள் வருவீர்களா?